மேட்ச் பிட்வீன் முள்ளங்குறிச்சி வர்சஸ் கீரனூர் பூவா பிரதர்ஸ். இந்த மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு. கண்டிப்பாக மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஒன்லி பேட்ஸ்மேனா துரை, ஸ்ட்ரைக்லையும் பகிரனோட நேஷ்னல் பிளேயர் சதீஷ். நோ பால் கொடுத்துருக்காங்க, செப்னோன்னு நினைக்கிறேன். ஒன்லி பேட்ஸ்மேனாக இருந்தால் முள்ளங்குறிச்சி நவீன், முள்ளங்குறிச்சி டீமுக்காக பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க. சூப்பராக போயிருக்கு, தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே நவீன். தேர்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை, குயிக்காக டெலிவரி, பேட்ஸ்மேனை கரெக்டாக வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சதீஷ். ஃபோர்த் ஒன் ஒரு மாதிரி பிளிக் மாதிரி ஆட்டு போயிருக்காரு, சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க, ஒரு புல் ஷாட். கண்டிப்பாக இதை தாண்டி போய் விழுகும் அப்படின்னு நினைக்கிறேன். 6 பதிவு பண்ணியிருக்காரு. முதல் 6 ரோஹித் துரை பேட்டில் இருந்து வந்திருக்கு, சூப்பராக அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக விரட்டி ஆடி இருக்காரு, அங்கே விக்கியை தாண்டி போயிருக்குங்க ஒரு பவுண்ட்ரி. ஒரு 6 தொடர்ந்து ஒரு பாசிட்டிவான பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு எங்கள் துரை. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முள்ளங்குறிச்சி ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் பவர் பிளேயில். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாருங்க, ஸ்லோயர் வேரியேஷன், அதன் காரணமாக டாட் பால். டாட் பாலோட முதல் பவர் பிளே ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. செகண்ட் ஓவர் பட பிரசன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க, ஒரு பிளிக்கு மாதிரி. சான்ஸ் பார் தாண்டி போகுதா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு நவீன். போன பால் ஒரு வெடிப்பு இருக்குது, சுற்றி இருக்கான ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு, கீப்பர் பாலுக்கு போயிடுவார், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் படலை, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பிரசன்னா. சரியான பேஸில் போட்டிருக்காரு போன பாலை. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார், கேட்சுக்கு வாய்ப்பாக பிரச்சனாவே லிமிட் கேட்டு போயிருக்காரு, பிடிச்சாருங்க கேட்சை. ஓனிங் பேட்ஸ்மேனாக வந்து 6-4 அடித்தா பேட்ஸ்மேன் துரை, அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ஃபஸ்ட்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பிரச்சனை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே சிட்டு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரச்சனை. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்காரு, அழகாக இருக்கார் ஃபீல்டர். பின்னாடியே வெங்கட் தெளிவாக போயிருக்காரு. 2 ரன் அவுட்டான்னு பார்த்தா ஓட்டாங்க, 2 ரன் ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. தடவுப்பட எங்கள் ஐஎஸ்பிஎல் விக்கி ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காருங்க, டாட் பால் கொடுத்துருக்காங்க அம்பேர். செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு, சான்ஸ் பார், கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலை பிடிச்சிட்றாங்களான்னு பார்த்தா தெளிவாக நின்று பிடிச்சாரு சதீஷ். ஓனிங் பேட்ஸ்மேனாக வந்தால் நவீன், அவரோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே முள்ளங்குறிச்சி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக எங்கள் குணால். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டது, கட் பண்ணிட்டு போயிருக்காரு, ஃபீல்டர் சங்கர் இருக்காரு, நல்லா ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளில் சிட்டு, தட்டான்னு பார்த்தா குட்டா கீப்பர் தான் பிடிச்சிருக்காரு, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை, அகைன் பேட்டில் படலை, பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே விக்கி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை, அகைன் டாட் பாலை தான் மாறி இருக்குது. டாட் பாலோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 6-4 இல்லாத சிக்கனமான ஒரு ஓவர், ஸ்கோர் போய்க்கு இந்த ஃப்ளோவை கம்மி பண்ணி போட்டிருக்காரு எங்கள் விக்கி. 3 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க. பொறுத்தவரை பட பிரச்சனை, ஒரு பவுலர் மட்டும் தான் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலமையில பிரச்சனை கொடுத்துருக்காங்க. சரியான மேஜிக்கல் டெலிவரிங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. பிரச்சனை டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. பிரச்சனாவோட செகண்ட் ஒன் அகைன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு, விலைக்கு போன கரண்ட்லாம் செகண்ட் லைன் சொல்லியிருக்காங்க. பேக் டு பேக் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரசன்னா. பாலோட தேர்ட் ஒன் தெளிவான மீட்டில் பிகைந்த ஸ்டம்பில் கார்த்தி இருக்காரு, நல்ல ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கிளில் சிட்டு ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு, ஆக்கிங் லென்த், டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் எடுத்து சூப்பராக அடித்தாருங்க ஒரு யங்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரி அடிக்கும்போது கண்டிப்பாக அவர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், சூப்பராக அடித்தார் சிட்டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு, சான்ஸ் பார். அழகர் பாலுக்கு போனார், ஆனால் மிஸ் ஆகிருக்கு. தெளிவாக அங்கே ஒரு ஃபீல்டரை நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரன்னுக்கான ட்ரையாக த்ரோவை பார்த்து 3வது ரன் ஓட்டாங்க. ஸோ தெளிவான கால். போன பாலில் 3 ரன்னாக மாற்றிருக்காங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ண சிட்டு. 3 ஓவருக்கு இங்கே 34 அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் பட கடுக்க கார்த்தி ஃபுல்லாக மறுக்கி வந்தார், நல்லா கீப்பிங். விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணார், லெக் பை தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அது டாட் பாலாக கன்வெர்ட் ஆகும். செகண்ட் ஒன் லோ புல் டாஸ் பால், அங்கே ஃபீல்டை விரட்டி பாலுக்கு வந்திருக்காரு சதீஷ். சான்ஸ் பார் 2 பார்த்தா 1 ரன்னோடய சாப்பிட்டாங்க.
நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை திருமணத்தை பார்த்தும் தெளிவாக போட்டிருக்காரு. சதீஷ் நல்ல ஸ்டாப். சான்ஸ் ஃபார் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓட்டாங்க பாஸ் ரெண்டு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி உடம்பு ஒரு வளர்க்குனாரு, ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காரு பவுலர். டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு பாலுக்கு போயிடுறாங்களா. ஃபேமிலி வீட்டு கேட்டு போயிருக்காரு. நல்லா டேக்கணுங்க. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. கார்த்திக் எடுத்து கொடுக்குறா ஃபஸ்ட்டு விக்கெட். நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் சிவா அப்படியாக்கர் சூப்பராக போட்டிருக்காருங்க. கார்த்திக் வித்தே கொடுக்காத பந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட 5வது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட எங்கள் சக்தி ராசியமங்கலம் சக்தி பாலோட ஃபஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. வித்தே கொடுக்காம தெளிவாக போட்டிருக்காரு. ஃபுல் பேஸில் எங்கள் சக்தி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரிட்டையர் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் அஜய். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் அஜய் அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஒன்னோடய ஷாப் போயிட்டாங்க. சிங்கிள். ஸோ காலேஜ் ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கும்போது அங்கேயும் செலிப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க காலேஜில். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சூப்பராக அடிச்சிருக்காருங்க சிவா. சான்ஸ் ஃபார் 2 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களா. சாம் இருக்கார் ஃபீல்டர். சூப்பரான த்ரோங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு. பின்னாடி ராஜ்கமல் நல்ல ஸ்டாப். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வித்தே கொடுக்காத பண்ணுங்க. அப் டு லேக்கிங் லைன் சூப்பராக போட்டார். எக்கச்சக்க பந்து போயிருக்காங்க இங்கே. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க. வெங்கட் இருக்காரு ஃபீல்டர். சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக அடிச்சார். கீப்பர் ரனில் டேரக்ட் டிக்கெட்டாகவே அடிச்சிருச்சுங்க. வாட் அண்ட் த்ரோ லாங் ஆஃபில் இருந்து சூப்பராக அடித்தார். டேரக்ட் டிக்கெட்டு. சிவாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. 43 அடிச்சிருக்காங்க முள்ளங்குறிச்சி. 44 டார்கெட் ஃபார் கீரனூர் பூவா பிரதர்ஸ். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓனிங் பேட்ஸ் பண்ணால் சைக்கிளில் ராஜ்கமல், நான் சைக்கிளில் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சுந்தர் முள்ளங்குறிச்சி டீமுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக அங்கே கண்ணா இருக்கார். நல்லா டேக்கணுங்க. ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ராஜ்கமலோட விக்கெட் இங்கே பறி போகுது. நல்லா ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பவுலிங்கில் எங்க முள்ளங்குறிச்சி. 2 மேட்ச் பண்ணா எங்கள் விக்கி ஐஎஸ்பிஎல் விக்கி மறிச்சு அடிச்சிருக்காரு. நவீன் நல்ல டேக்கன். பேக் டு பேக் 2 பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாரு. மேட்ச்சில் ஒரு மாதிரி மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே முள்ளங்குறிச்சி சூப்பராக போட்டிருக்காருங்க. பேட்ஸ்மேனா எங்கள் வெங்கட். பவுலருக்கோட ஒரு ஆர்டி விக்கெட் சான்ஸ் இருக்குது. எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். எங்கள் சுந்தர் கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே கண்ணா இருக்காரு ஃபீல்டர். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக அங்கே அடித்து பார்த்துருந்தா விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். 1 ரன் ஓட்டாங்க. 2வது ரன்னுக்கான ட்ரையா எஸ் ஓட்டாங்க. ஒருத்தவன் உடச்சி போட்ட பால் அல்வா மாதிரி கிடச்சிருக்கும். இதை கண்டிப்பாக தாண்டி பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். விரட்டி போய்க்கிருக்காரு, ஆனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க. தெளிவாக ஆடி இருக்காரு வெங்கட் பேட்லேருந்து. செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட் பவுண்ட்ரி. பாலோட 5th ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. ஸ்டாப் பண்ணுறாங்களா. நல்ல எஃபோர்ட் போட்டார் அஜய். ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஸ்டாப்புங்க. பவுண்ட்ரி போகலை அப்படின்னா இது 2 ரன் தான் கன்சிடர் ஆகும். நல்ல ஸ்டாப், சூப்பரான ஸ்டாப். ஒரு 2 ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபுல் எஃபோர்ட்டில் அஜய். ஆர் பவுண்ட்ரி ஸ்டாப் பண்ணுறாங்களா. நல்ல எஃபோர்ட் போட்டார் அஜய். ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிட்டாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வெங்கட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். பேக் டு பேக் 2 விக்கெட் இருந்ததுக்கப்புறம் அடுத்த 4 பாலில் 12 ரன்னாக கொண்டு வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் படம் எங்கள் குணால் தெளிவாடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரொம்ப லாங் டராக இருந்தார். கண்ணை விரட்டி வந்திருக்காரு. நல்லா ஸ்டாப்புங்க. 2 கால் பண்ணி முன்னாடியே ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் கொஞ்சம் தாங்க ஸ்டெம்பில் தட்டியிருக்கோம். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. பாஸாக போயிருக்கு. இது கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லும் போது அந்த வாய்ப்பை நான் குறைச்சி தர்றேங்கிற மாதிரி கண்ணா சூப்பரான ஃபீலிங்க. ஸ்டெம்பில் பட்டுருச்சா படலைன்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். இது அங்கே ஆளே இல்லை. பவர் பிளே அதன் காரணமாக பவுண்ட்ரி போயிடுச்சு. வெங்கட் பேட்லேருந்து வர 3வது பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் விக்கெட்டுங்க. வெங்கட்டோட விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு. பிரசன்னா நீ பேட்ஸ்மேன் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. 3rd ஓவர் பட எங்கள் சுந்தர் டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. துரை இருக்கார் ஃபீல்டர். நல்லா ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சுந்தர். நெக்ஸ்ட் ஒன்
விகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு, உடம்புல பட்டு தான் வந்திருக்கு. பேக் டு பேக் 2 டாட் பால் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே சுந்தர். பாலோட 4th ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா ஆறான்னு பார்த்தா பிடிச்சாருங்க, சூப்பரான கேட்சை. பிரச்சனாவோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராசிமங்கலம் சக்தி. கேப்பில் தட்டி விட்டு 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, 1 தான் போவான்னு நினைக்கிறேன். சிட்டு போயிருக்காரு பாஸா, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தெளிவான மீட்டு இல்லை, கீப்பர் போனாலும் பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ரொம்ப முன்னாடி குத்திடுச்சு. ஒரு ரன். 3 ஓவருக்கு 24, ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 20 அடிக்கணும். அப்படி நிலமையில இங்கே துரை மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஜம்மணி சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு துரை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஹிட்மேன் அழகர் கண்ட்ரோல்டாக ஆனார். சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, கண்ணா இருக்கார் ஃபீல்டர், 1ஓட ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறேன். கண்ணா ஃபீல்டிங்கில் ஃபயராக இருக்கக்கூடிய ஃபீல்டர், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளம் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா சிட்டு கேட்சை பிடிச்சா மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் பண்ணுறான்னு பார்க்கலாம். துரை எடுத்து கொடுக்குற 2வது விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ்மேனா ஷாம் கண்ட்ரோல்டாக தட்டி விட்டு 1 2 பார்த்தா பாஸாக வந்துடுவார் நவீன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆனார். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா 2 ஃபீல்டருக்கு நடுவில் குத்திருக்கு. ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க கண்ணா. பவுண்டரி போக வேண்டியதா, சரியான த்ரோ இல்லை. அங்கே பேக்கப் தெளிவாக போயிருக்காரு சிட்டு. 2 ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் லெக் பை தான் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஒரு மாதிரி இந்த ஓவரில் மேட்சோட மொமெண்ட்டை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். துரை அந்த பக்கமாக போன மேட்சை இந்த பக்கமாக திருப்பியிருக்காரு. நல்ல ஓவர், பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்லேயும் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. 4 ஓவருக்கு 28, கடைசி 2 ஓவருக்கு 16 அந்த ஓவர். இந்த ஓவர் மேட்ச் ஓவர் போட பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. 12 பாலுக்கு 16 ஒரு மாதிரி மேட்ச்சில் ட்விஸ்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நவீன். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போகுதா இந்த இல்லையான்னு பார்த்தா அங்கே அடித்து பார்த்துருக்காரு, உள்ளே போயிட்டார். சிங்கிள். 11க்கு 15 செகண்ட் ஒன். ஸோ வேரியேஷன் தெளிவான மீட் இல்லை, கேப்பில் தான் தட்டி விட்டுருக்காங்க. சிட்டு ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காரு. அகைன் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடம்புல தான் பட்டிருக்கு, அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும். துரை பாலுக்கு போயிருக்காரு. முதல் 3 பாலில் 3 சிங்கிள். மேட்ச்சில் இங்கே ப்ரெஷராக மாற்றிக்கிட்டு இருக்காரு நவீன். போன பால் ஓவர் பவுன்ஸு ஒயிடும் போயிருக்கு. அடுத்த பால் தெளிவாக தலையில் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் 2 பார்த்தா குணால் போயிடுவார். 1 ரன் தான் மாற்ற விடுவார். சிங்கிள். இது வரைக்கும் 5 பால் 6 ரன்னுக்கு நல்லா போட்டிருக்காரு நவீன். சாரி 4 பால் 5 ரன்னுக்கு போட்டிருக்காரு. 5th ஒன் சூப்பரானாருங்க. ஒரு கவர் ட்ரை, சிங்கிள் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ, சிங்கிள். லாஸ்ட் 1 more பால், முக்கியமான பால். ஃபுல் டாஸ். அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸா பிடிச்சி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான நேரத்தில் ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. இங்கே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ரிமினி இருக்க 6 பாலுக்கு 10 நியூ பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கு வரணும். 6 பாலுக்கு 10 அடிக்கணும் அப்படிங்கிற கிரிஷியலான சுச்சுவேஷனில் எங்கள் சிவா, ராஜகோபாலபுரம் சிவா அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு. கவர்ஸில் தெரிச்சு போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அஜய் ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு ஸ்லிப் ஆகிட்டாரு. ஸ்லிப் ஆனது அவர் மட்டும் இல்லை, டீமு அப்படின்னே சொல்லலாம். தேவையான நேரத்தில் ஒரு பவுண்ட்ரி சூப்பராக அடிச்சிருக்காருங்க இங்கே ஷாம். செகண்ட் ஒன் லோ புல் டாஸ், தரையோட தரையாக போயிருக்கு. ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டதுக்கு சான்ஸா நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி பாஸ்டாக வந்திருக்காருங்க சீனியர் பிளேயர். சிங்கிள். போலவே இந்த மேட்ச்லேயே ஒரு மாதிரி மேட்சை பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம். ரிமினி இருக்க 3 பால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாலாக இருக்க போகுது. 3 பாலுக்கு 4 பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு அதையும் சிங்கிளாக மாற்றிட்டாங்க. 2 பாலுக்கு 3, 2 பாலுக்கு 3 ஒரு ரன் தான் கூட இருக்குது. ஆனால் விக்கெட்டும் கையில் 1 தான் இருக்குங்கும் போது ரிஸ்க் ரன்னும் ஓட முடியாது. முக்கியமான நேரத்தில் டாட் பால் நினைக்கிறேன். வேல்யூபிள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சிவா. ஒரு மாதிரி பவுலிங்கில் முள்ளங்குறிச்சி டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேட்டிங்கில் பெருசாக ஆடலை, ஒரு 7 ரன்னு தான் கூட இருந்துச்சு. ஆனால் பவுலிங்கில் எல்லா பவுலர்ஸுமே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. கடைசி 1 பாலுக்கு 3 ரன். முக்கியமான பந்து, பரபரப்பான பந்து. சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆப்பில் தூக்கி விட்டுருக்காரு. கேட்சை பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா குணால் நல்ல டேக்கனுங்க. இங்கே மேட்சை வின் பண்ணுறாங்க முள்ளங்குறிச்சி. ஒரு மாதிரி குறைவான ஸ்கோராக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. மச் டிசர்வ் வின் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் பவுலிங் யூனிட் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டாக லாஸ்ட் டைம் அரசி மெமோரியல் அப்படிங்கிற நேமில் நல்ல டீமை எடுத்து விட்டாங்க. இப்போ முள்ளங்குறிச்சி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.